ஹலோ டீம், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸில் வந்த Q4 அப்டேட், தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ. ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எஸ் பேங்கோட Q4 அப்டேட். ஸோ எஸ் பேங்க்கை நான் ஏன் இந்த அளவுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, எஸ் பேங்க் வந்துட்டு ஒரு 20 ரூபா ரேஞ்சில் இருக்க ஒரு வங்கி பங்கு. நல்ல ஒரு growth வந்துட்டு ஃப்யூச்சரில் இருக்குது. ஆனால் ஷேரில் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவும் இருக்குது. ஆனால் இப்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக பூஸ்டப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐ இன்வெஸ்டரும் வந்துட்டு அதிகமாக இதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதே சமயத்தில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 44% இயர் ஆன் இயரில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இருந்தாலும் வங்கியில் ஒரு சில மிக்ஸ்டான பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், தென் லோன் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு கலவையான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. மிக்ஸ்டப்பாக இருக்குது. பாசிட்டிவும் இல்லாமல் நெகட்டிவ் இல்லாமல் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான அனலைசிஸ் வந்துட்டு நம்ம கேசவன் அகாடமி சேனலில் நம்ம நைட் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். ரிசல்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? கேசவன் அகாடமி சேனலை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா நான் கீழே வந்துட்டு அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே பாருங்கள். இதை விட இங்கே வந்துட்டு நம்ம ஜெனரல் நியூஸ் மட்டும் இருக்கும். அங்கே டெடிக்கேட்டான ஹார்மோனிக் அனலைசஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக இந்த கோல்டு இம்போர்ட் வந்துட்டு 192% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஃபினான்சியல் இயரில். இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர் மனசுக்குள்ளே அப்பார்ட் ஃப்ரம் equity இந்த மாதிரி ப்ரீசியஸ் மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் அசட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு கோல்டு இம்போர்ட் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட $4.47 பில்லியன் இந்த மார்ச்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயர் 30% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். ஹிஸ்ட்ரியில் இந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கோல்டில் வந்தது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் கோல்டில் எந்தளவுக்கு எக்ஸ்போசர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு அப்படிங்கிறது மொமெண்டம் இந்தளவுக்கு ஒரு வருஷத்தில் 30% அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பீசஸ். ஸோ இந்த ஒரு ரிட்டர்னவே எதிர்பார்த்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் ஆஃப் 1 இயரில் வந்துட்டு உங்களுக்கு இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கும் அசிய ரிஸ்க் இருந்தாலும் ஈக்விட்டி வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நம்ம போர்ட்ஃபோலியோவை ஒரு படி மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மந்த்தாக நம்ம ஷேர் மார்க்கெட் ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இந்த சரிவில் நிறைய பங்குகள், நல்ல பங்குகள் நல்ல லெவலில் கிடைக்குது. அந்த பங்குகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நான் பர்சனலாக கொடுத்துட்ருக்கேன். அது நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்டராக நீங்கள் அந்த பேக் எடுத்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் லாங் டைமுக்கு நல்ல நல்ல வெல்த்தான பங்குகளை தேடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரிசர்ச் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பிரதமர் மோடி எலான் மஸ்கோட இன்றைக்கி ஃப்ரைடே வந்துட்டு ஒரு முக்கியமான கொலாபரேஷன் மீட்டிங், அதாவது தொழில்நுட்பம் அண்ட் இனோவேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு மீட்டிங்கில் இருந்திருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது அனைத்துமே இனோவேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு இடையே கிட்டத்தட்ட $500 பில்லியன் அதிகமான வர்த்தகம் ஒன்று பேச்சுவார்த்தை இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்துட்டு இந்த டெஸ்லாவோட இந்திய வருகை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க. அதோட எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனம், அதாவது டெலிகாம் ஜெயிண்ட் இவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு நம்ம இந்தியன் ஜெயின்ஸான ரிலையன்ஸ் ஜியோ, பாரத் ஏர்டெல் அண்ட் இந்த மாதிரி கம்பெனியோட வந்துட்டு ஒப்பந்தத்தில் இருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு நிகழ்வுகளாக வரப்போகுது. அதுக்கான மீட்டிங் தான் வந்துட்டு இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது. தென் அதே சமயத்தில் ஈவிலையும், ஏன்னா வந்துட்டு எலான் மஸ்க் அவங்களோட டெஸ்லா வந்துட்டு இந்தியா வர்றப்போ நமக்கு அதனால் ஒரு பெரிய நியூஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஆட்டோ மார்க்கெட் கொஞ்சம் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பேசலாம். ஓகேங்களா? அடுத்ததாக டிவிஎஸ் லேபார்ட்டரி சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்க உலகளாவிய, அதாவது குளோபல் ஃபார்மாட்டிக்கல் ஃபேம்லேருந்து ஒரு சப்ளை அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை செல் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை வந்துட்டு இவங்க வாங்கியிருக்காங்க. இது ஒரு லாங் டைம் அக்ரிமெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு லாங் டைம் அக்ரிமெண்ட் மூலமாக சில மீனிங்ஃபுல்லான ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இந்த
கம்பெனிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதோட இவங்களோட பார்ட்னர்ஸை வந்துட்டு எங்கேயும் அவங்க வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. அதுதான் இவங்க முடிவு பண்ணியிருக்க ஒரு முடிவாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அடிஷன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு போயிருக்காங்க. அதனால் அந்த கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டுமே 650 கோடியிலேருந்து 700 கோடி வரைக்கும் வந்துட்டு அதுக்காக ஒரு முதலீடு பண்ண போகிறதா கம்பெனி தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி சம்மந்தமாக ஒரு முக்கியமான கமிஷனிங் ப்ராஜெக்ட் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு குஜராத்திலிருந்து 23 மெகாவாட் வின் பவர் கெப்பாசிட்டியில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு செயல்படுத்துறதுக்காக இவங்க 11 வின் டர்பைன் ஜென்ரேட்டரை பயன்படுத்த போகிறாங்க. அந்த 11 வின் டர்பைன் ஜென்ரேட்டரோட டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2100 கிலோ வாட். இதோட மேக் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து மேக் பண்ணுது அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இவங்களோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இது மாதிரி உருவாக்குன இந்த ரினியூவபிள் எனர்ஜியை பார்த்திங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டான ஆதித்யா பிர்லா ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸுக்கு வந்துட்டு இவங்க அப்படியே கொடுக்க போகிறாங்க. இதுக்காக 140 மெகாவாட் பவர் எவாலுவேஷன் ஃபெசிலிட்டியை வந்துட்டு அவங்க குஜராத்தில் அமைச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் ஒரு பெரிய நியூஸாக இருக்குது. கமிஷனிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து லாங் டைம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இதில் இருக்குது. அடுத்ததாக அதானி போர்ட் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க $2.4 பில்லியன் மதிப்பில் ஒரு முக்கியமான அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த போர்ட் பிஸ்னஸில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லீடர் யார் அப்படின்னா அதானி தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் மற்ற பகுதிகள் எல்லாமே இருக்குது. இவங்களோட ஆதிக்கத்தை இன்னும் பலப்படுத்துறதுக்காக ஆஸ்திரேலியன் பேஸ்டு கோல் எக்ஸ்போர்ட் டெர்மினலை வந்துட்டு இப்போ இவங்க வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா $2.4 பில்லியன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது இவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஏன்னா போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம். டெஃபினட்டாக வந்துட்டு இது இவங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. அதானி போர்ட் பொறுத்தளவுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சில அதானி கம்பெனிகள் நம்ம தவிர்க்கவே முடியாது. அதில் அதானி போர்ட் ஒன்று. ஏன்னா மேக்ஸிமம் போர்ட் வந்துட்டு அதானிக்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இந்த மாதிரி பங்குல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். அதில் அதானி போர்ட் தென் அதானி ரினியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனியில் கூட ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஆனால் இது வந்து சேஃப் சைடாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதானி சைடில் பார்க்கும்போது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்துட்டு இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்துட்டு எதிர்பார்த்தது வரலை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் அடிக்க தான் செய்வாங்க. எகைன் வந்துட்டு இப்போது நல்ல ஒரு இறக்கம் தான் வந்துட்டு இன்ஃபோசிஸில் நமக்கு வரப்போகுது. இன்ஃபோசிஸ் பொறுத்தளவுக்கு வந்துட்டு கரண்ட்டாக இருக்கிற ஜோனும் வந்துட்டு நல்ல லெவலில் இருக்குது. மேபி கரண்ட்டாக இருக்கிற சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இன்னமும் நல்ல லெவலில் இந்த ஸ்டாக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஐடியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அன்சர்டன் பீரியடில் இருக்காங்க. மேபி ஆல்ரெடி வந்துட்டு ஐடி இண்டெக்ஸே நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனில் தான் இருக்காங்க. அதில் நான் எந்த விதமான ஒரு குற்றமும் சொல்லலை. ஸோ இங்கேருந்து மேலே போகிறக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு வந்த ஒரு சில ஐடி கம்பெனி ரிசல்ட் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக இதோட இம்பாக்ட் வந்துட்டு மேபி மார்க்கெட்டில் இருக்கலாம். அந்த இம்பாக்ட் வந்துட்டு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழேயும் போகலாம், இல்லை அங்கேயே கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமா ஐடி கம்பெனிகளை நம்ம அக்வைட் பண்ணுறத பற்றி நம்ம முடிவு பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சில ஐடி பங்குகள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓவரால் நீங்கள் ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டைம், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுனா அதுவுமே கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ ஏதாச்சும் விதத்தில் உதவியாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம், லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நன்றி.